நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 1-6 வரை ஒருவர் வாசிக்க கேட்போம். And I saw in the right hand of him that sat on the throne a book written within, and on the backside sealed with 7 seals. And I saw a strong angel proclaiming with a loud voice, Who is worthy to open the book and to loose the seals thereof? And no man in heaven nor in earth, neither under the earth, was able to open the book, neither to look thereon. And I wept much, because no man was found worth to open and to read the book, neither to look thereon. And one of the elders saith unto me, Weep not, behold, the Lion of the tribe of Judah, and wrote that David hath prevailed to open the book and the 7 seals thereon. And I beheld, and lo, in the midst of the throne and of the 4 beasts, and in the mid the elders stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 Spirit of God sent forth into all the earth. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். நீங்க வாசிக்கிறது எது? வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். 3வது அதிகாரம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தியிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உடைய வார்த்தை மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் வார்த்தையாகி தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே உள் பிரவேசிப்பீராக. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு உடைய வார்த்தையை கவனிக்க ஆண்டவரை நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு இருதயங்களையும் நீ திறந்தருளுவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா, தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? செய்தியின் தலைப்பு என்ன? தேவனுக்கு முன்பாக நான் யார்?
தேவனுக்கு முன்பாக நான் யார்? ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வந்திருக்கிற காலம் ஆபத்து காலம், கடைசி காலம். இந்த இயேசு ராஜா வரப்போகிற காலம். இனிமே சுகபோகமா வந்து இந்த பூமியில வாழ்ந்து இன்னி காலங்கள் இருக்கு நாம் நினைக்க வேண்டாம். கடைசி முனையில நான் நிற்கிறோம். கிருபையின் காலம் முடிய போகுது. ஆகவே அதற்கு முன்பாகவே நாம் அவருடைய வருகையை நாம் சந்திக்கணும். யாருடைய வருகையை? இயேசு கிறிஸ்துவின் வருகையை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். இந்த வார்த்தையின்படி, தேவனுடைய வசனத்தின்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இந்த கால வேளையில மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்துல எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம், தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு எனக்குள்ள இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நான் யார்? தலைப்பு அதுதான். தேவனுக்கு முன்பாக நான் யார்? நீங்க உங்களையே என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். நான் யார் தேவனுக்கு முன்பாக? இந்த பூமியில நான் வாழ்றேன், ஏதோ பிள்ளைங்க இருக்கு, ஏதோ வேலை சொத்துக்கள் இருக்கு, வேலை பார்க்குறோம், சாப்பிட்றோம், என் பொழுது அப்படியே போகுது. ஏதாகிலும் இந்த நம்ம பாருங்க, இந்த பூமியில தேவன் சிருஷ்டித்த நோக்கமே ஏதாகிலும் நம்ம சாதிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உயர்த்தி தான், சகலத்தில் உயர்த்தி வைத்து நம்மளை அழகு பார்க்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே தேவனுக்கு முன்பாக நான் யாரா இருக்கிறேன்? என் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் விரும்புகிற ஒரு ஜீவியம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் சற்று நேரம் பார்க்க வேண்டும். தலைப்பு என்ன? தேவனுக்கு முன்பாக நான் யார்? இந்த ஆராதனை முடிஞ்சு கூட நான் கேட்கும் போது யார் கேட்டாலும் நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக நான் யார்? இந்த கேள்வி வரும்போது தான் நம்ம பார்ப்போம். அப்ப பதிலும் வேணுமே. அப்ப நான் எந்த அளவுக்கு இது நாள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு எத்தனோ வருஷம் இருக்கலாம், ஆனா இதுவரைக்கும் தேவன் விரும்புகிற ஒரு ஜீவியம் செஞ்சிருக்கனா? இந்த ராஜாதி ராஜா இப்ப வந்தா அவரை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேனா? இந்த வசனத்தை கொண்டு நம்ம இந்த கால வேளையில் நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த சர்தே சபையை நோக்கி தான் தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு சபை தான் சர்தே சபை. வரிசையை பார்க்கும்போது 5வது சபையாக இது வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர் பாருங்க. ஒவ்வொருவரையும் நாம் நினைக்கிற மாதிரி இல்ல, பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை நோக்கி பார்க்கிறார். இந்த வேம்பார் சபை, சர்தை சபை பாருங்க, 7 சபை. 7 என்பது பூர்ணத்தை குறிக்குது. உலகம் எங்க இருக்கிற சபைகளை குறிக்குது. ஒவ்வொரு சபையிலும் இந்த சர்தை சபையை நோக்கி பார்க்கிறார். அந்த சபையில ஒரு குறைவு இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்சரிக்கிறார் தேவன். இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் நீ செத்தவனாய் இருக்கிறாயே. இதை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில தீர்க்கதரிசி மூலமா ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு எச்சரிப்பாங்க. தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுவார், வசனத்தை கொண்டும் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சர்தை சபையை நோக்கி தேவன் இந்த யோவான் மூலமாக தேவன் சொல்லுகிறது, இதை எச்சரிக்கிறார். செத்த கிரியைகளாய் இருக்கிறது என்று அவர் எச்சரிக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிறாருங்க. வெளித்தோற்றம் நல்லா இருக்கும், நல்லா ஜெபிக்கிறவர்களா இருப்போம். எல்லாத்துலயும் பார்க்கும்போது இவங்கள மாதிரி யாரும் உண்டா? ஆச்சரியப்படத்தக்க இருக்கும். இந்த சர்தை சபை கூட அப்படிதான் இருந்தது என்று வேதம் சொல்லுது. ஒரு காலத்தில் விசுவாசத்திலும் அன்பிலும் இருந்தது. ஆனா மனுஷருக்கு முன்பாக நல்லா தான் இருக்கு, ஆனா இருதயமோ தேவனுடைய அன்பு இல்ல, விசுவாசம் இல்ல. அந்த ஆதியில் இருந்த இந்த அன்பு விசுவாசம் இல்லாதபடியினால கடைசியாக எச்சரிக்கிறார். ஒருவனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பம் எப்படியோ, ஆனா முடிவு எப்படி இருக்கணுமா?
சம்பூர்ணமா இருக்கணுங்க, முடிவு ஜெயமா இருக்க வேண்டும். இந்த சர்தே சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் நேசிக்கிறதுனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். 2வது வசனம், நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. நம் ஜீவியத்தில் சாவுக்கு ஏதுவாய், நம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கிறோம். நம்ம ஜீவியத்துல தேவனுக்கு முன்னேறி செல்லக்கூடாதபடி நமக்குள்ள ஒரு தடை செய்கிற அந்த கிரியைகள் இருக்கும். எதேதோ அதை நீக்கிவிட வேணும். சாவுக்கு ஏதுவாய், இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். இந்த சபையில அது இருந்ததை ஆண்டவர் பார்க்கிறார். அது பார்த்துதான் மனுஷர் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த சபையில் எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை பேர் இல்ல, ஒரு சிலரும் வஸ்திரத்தை கரைப்படுத்தாத அசுசிப்படுத்தாதவர்களும் உண்டு. ஒரு சிலர் இருக்கிறாங்க அந்த சபையில. ஆனா அநேகரை ஆண்டவர் பார்க்கும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம், மரணத்துக்கு ஏதுவாய் இந்த இடத்துல இருக்கிறது, சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உடனே ஸ்திரப்படுத்தணும். இது சாவுக்கு ஏதுவாய் மரணத்துக்கு ஏதுவாய் போகுதா, அதை நீ ஸ்திரப்படுத்தணும். உன் சகோதரனா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் தேவனை தேடாதவங்களும் அத்தனை பேர் எங்க தான் நிக்கணும், தேவனுக்கு முன்பாக நியாயஸ்தானத்துல நிக்கணும். 2 வெளிச்சம் இருள் என்று வானம் பூமி 2 ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆகவே பரலோகம் பாதாளம். ஆகவே அவருக்கு முன்பாக நிற்கும் போது எனக்கு உண்மையை உத்தமமா ஜீவித்த என் நீதியை நிறைவேற்றின போ, என் எஜமான் என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று எஜமான் சொல்லுவார். அப்படி இல்லைன்னா பாதாளம். பாருங்க, யாரும் அந்த இடத்துல ஊழியக்கார விசுவாசியோ யார் அந்த நேரத்துல பாதபட்சமே இல்லை. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே நீதி செய்கிற தேவன் தான். தப்பு தான். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிற, சாகுறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக முன் நிறைவுள்ளவர்களாக என்ன அவருக்கு மன திருப்தி இல்லை, எனக்கு ஒரு நிறைவு இல்லை. சபை பெரிய சபை தான், பாருங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஏதோ வெளி தோற்றத்துக்கு மனுஷர் காணும்படியாக இப்படி செய்றீங்க, மனுஷர் காணும்படி தன்னை புகழ்றாங்க. ஆனா மனுஷருக்கு தெரியாது. ஆனா இருதயத்தை ஆராய்கிற தேவன் ஒருவர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார். அவருக்கு ஒரு மன திருப்தி இல்லை, வெளி வேஷம். இந்த சர்தே சபையில பார்த்தா வெளி வேஷம், பூரா வெளி வேஷம். ஆனா இருதயத்தை சாவுக்கு ஏதுவாய் பாருங்க, இந்த இடத்துல அப்படி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாகுறதுக்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்து. ஜீவியம் அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னும் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக காணவில்லை, நான் காணவில்லை என்று ஆண்டவர் தேவன் சொல்லணும். ஆண்டவர் பிரியப்படணுங்க. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். இந்த குறைவானதெல்லாம் 1-2 ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். அது நிறைவு இல்லை. தேவனோடு நாம் பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவர் முழுமையாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து, நீ ரட்சிக்கப்படும் போது நீ கேட்டு பெற்றுக்கொண்டாயே இந்த வகையை நீ முதலாவது நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு போதிக்கிறது மாத்திரமல்ல, அவரவரவு பாருங்க, நாம் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டோமே இந்த வகையை நினைவு கூர்ந்து அதை நாம் ஒவ்வொருவரும் கை கொள்ள வேண்டும். கை கொண்டு என்ன செய்யணுமா? மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றார் அந்த சர்தே சபையில பொருள் ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான். மனம் திரும்புக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நமக்கு மனம் திரும்புதல் வேணுங்க. மனம் திரும்புதல்னா என்ன? நம் பாவங்களை அறிக்கை செய்து நம் இருதயம் குத்தப்படும். ஆண்டவர் வந்தா இப்ப நான் போக முடியாது, நான் சமாதானம் இல்லாம இருக்கேன், ஒரு மேல கசப்பு வைத்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் என்னதுதான்? சாவுக்கு ஏதுவானவைகளை பாருங்க, சாவுக்கு கொண்டு போறது. இந்த கசப்பு இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவனாயிலும் போக முடியாது. உன்னுடைய நாமத்தினா தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, சொன்னாங்களா இல்லையா? உன்னுடைய நாமத்தில் அதிசயங்களை செய்தோம் அல்லவா. ஆண்டவர் சொன்னார், வரிசையை சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவர் சொன்னது ஒரே வார்த்தை, நீ யாரும் தெரியல, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போ, உன்னை பார்க்க முடியல, சகிக்க முடியல, யாரும் தெரியல, போ, உனக்கு உள்ள இடம் இல்லை. பாருங்க, அவங்க அதிசயம் இயேசுவின் நாமத்தை சொன்னா அதிசயம் நடக்க, அது பெருசு அல்ல. ஒரு இடத்துல பார்க்கிறோம், 70 பேர் சீசர்களை வல்லமை அபிஷேகத்தையும் கொடுத்து அனுப்பும் போது
ஆண்டவரே திரும்பி வராங்க. ஆண்டவர் இப்படி நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்குது, பிசாசெல்லாம் போகுது. ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதப்படுறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. அதுதாங்க உங்களுடைய நாமம், ஒவ்வொருடைய நாமம் பரலோகத்துல எழுதப்படணும், ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட வேணும். அதை நினைச்சு நாம் சந்தோஷப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பாருங்க, தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்யல. அதனாலதான் அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனம் திரும்பு. இந்த மனம் திரும்ப வேண்டும். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் முதலாவது யார்? இந்த அறிவு வேணுமா இல்லையா? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், தேவனுடைய வேலையை செய்கிற ஒரு ஊழியன். என் பெயர்ல இருந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு எத்தனை வயது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எந்த ஊர்ல நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் இப்ப வந்தா அவர் சந்திக்க முடியுமா, எனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறேனா, பாரப்பட்டு ஜெபிக்கிறேனா? ஆண்டவர் கேட்பார், சும்மா இல்லை. அப்படி இல்லைன்னா ஏதாவது சிச்சையை ஆண்டவர் கொடுத்து வந்து அப்படிப்பட்ட வழியில நடத்துவாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஒவ்வொருவரும் தப்பி போக முடியாது. ஊழியம் ஏதோ ஒன்று நீங்க நினைக்கிறீங்க. கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே பாடுகளின் ஜீவியம் என்று பார்க்கிறோம். பாடல் கூட படிச்சுமே, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் தேவனுடைய பிள்ளைகள் தான் வெற்றி உண்டாகுது. அவங்களுக்கு என்ன பூமியில உத்தரவம் தான். இதை பார்த்து நான் அசர மாட்டேன். எனக்கு கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோக ராஜ்யத்தில் உண்டு, அதை நோக்கி நான் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். படிக்கிறோம், நம் ஜீவியத்தில் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் நாம் சிந்திப்போமாக. இந்த திருவார்த்தை மூலமா சிந்திப்போம். யார் இந்த பாடல் அப்படிதான் பார்க்கிறோம். என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், கலங்க மாட்டேன். இப்ப யாராகிலும் ஒரு வார்த்தை சொன்னா சகிக்க முடியல, இதெல்லாம் இது சகிக்க முடியலன்னா அங்க போக முடியாது. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சர்தை சபையை நோக்கி அவர் பார்க்கிறார், அவர் எச்சரிக்கிறார். சாவுக்கு ஏதுவானவைகளை நீ ஸ்திரப்படுத்து. எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, விசுவாசத்தில் எவ்வளவு குறைவுள்ளவனாய் இருக்கிறாய். இந்த சபையில ஒரு நிறைவை நாம் பார்க்க முடியவில்லை என்று அந்த தேவன் இந்த சர்தை சபையை நோக்கி எச்சரித்தார். இன்று இந்த காலத்தில் நம்மை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நம் ஜீவியத்தில் நாம் நிறைவுள்ள ஒரு ஜீவியம் செய்கிறோமா? விசுவாசத்திலும் அன்பிலும் ஒரு நிலையான ஒரு நிலை நமக்கு இருக்கிறதா? தேவனை நோக்கி நாம் ஜீவிக்கிறோமா? என்ன துன்பங்கள் வந்தாலும் இந்த சகிப்பு தன்மை நமக்கு இருக்கிறதா? நீடிய பொறுமை நமக்கு இருக்கிறதா? தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் சரியான முறையில் ஊற்றப்பட்டிருக்கிறதா? நாம் இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நாம் சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை என்றால் நாம் அவருடன் நாம் கேட்டு பெற்றுக் கொண்டோமே, இந்த வகையை நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு நீ மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம் என்று இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாய் இருக்கிறது. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இந்த இடத்துல திருடனுக்கு ஒப்பிடுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருடனை போல உண்மையில் வருவேன். திருடன் சொல்லிட்டு வருவானா? வந்து அவங்க சொல்லாம தான் திருடன் என்ன செய்வேன், எல்லாம் அசந்து தூங்குறாங்களா, நல்ல கறியும் சோறு மட்டனை தின்னுட்டு நல்லா தூங்குது. இதுதான் நல்ல ஒரு சமயம். உலகத்தில் இருக்கிற திருடன் அப்படிதான் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடு சாமம் 2 மணிலிருந்து 4 மணி
இருந்து 5 மணி வரை நல்லா தூங்கு, பிசாசு தூக்கத்தை போட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடு சாமம் திருடன் பகல்ல வருவானா, நடு ராத்திரியில வருகிறது போல திருடன் வர்றது நமக்கு தெரியாது. அது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எப்பொழுதும் நீ ஆயத்தமா இருக்கணும், விழிப்புள்ளதா இருக்கணும். காகங்கள் பாருங்க, சரக்குன்னு சொன்னாலும் அப்படியே கோழி தூக்கம் சொல்லுவாங்க, அதுவுமே குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்கு சரக்குன்னு கேட்டா முழிச்சிரும். அதுபோல கர்த்தர் நம்மளை அப்படிதான் பாதுகாக்கிறார். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சர்தை சபையை நோக்கி ஆண்டவர் சொல்றது அதுதான், நீ மனம் திரும்பணும். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் ஒரு விழிப்புள்ள ஜீவியம் உனக்கு இராவிட்டால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ விழித்திராவிட்டால் என்ன உண்டாகும், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான். நான் எந்த வேலையில வருவேன், எப்ப வருவேன்னு உனக்கு சொல்லிட்டு வர மாட்டேன். நான் நினையாத நாளிகையிலை நான் வருவேன். நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஒரு விழிப்பு உள்ள உணர்வு ஜீவியம் வேணும். கணவன், வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகள், மனைவி, ஒவ்வொருவரும் வந்து கர்த்தருக்குள்ள காணப்படணும். அதுதாங்க ஒரு ஆசை. நம்ம மட்டும் நன்மையை பெற்றுக்கொள்றது அது பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் கணக்கு கேட்பார். நம்மகிட்ட தான் ஆண்டவர் கேட்பார். நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லி வந்து விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். பிள்ளைகளையும் நம்ம உற்சாகப்படுத்த வேணும். ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் நமக்கு இந்த நாட்களில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. 4வது வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால். இந்த சர்தை சபையிலும் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு என்னோடு நடப்பார்கள் என்று யார் சொல்ற? யார் சொல்றார் சொல்லுங்க? தேவன் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விழிப்புள்ளவர்களா இருக்கணும். உற்சாகத்தோடு இந்த வார்த்தை வெளிப்படுத்தல விசேஷம். அது விசேஷமா நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நடக்க போற காரியம் இதெல்லாம் நடந்துருச்சா? இனிமே நடக்க போற காரியம் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ரகசியத்தை நீங்க தூங்கிட்டு கேட்கக்கூடாது, விழிப்புள்ளவர்களா கேட்கணும். இனிமே நடக்க போற காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். அநேக சபைகள் அது அநேகருக்கு அந்த பிரசங்கம்லாம் பண்ண மாட்டாங்க. அநேகர் வந்து ஆசீர்வாதத்துக்குரிய இதுல மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆகவே அநேகருக்கு புரியாது. அதை நம்ம கவனமாக கேட்கும் போதுதான் கர்த்தர் நம்மோடு அவர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம் வஸ்திரம் என்பது என்ன? பரிசுத்தவான்களின் நீதியை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால், பாத்திரவான்கள் என்ன? ஒரு தகுதி உள்ளவள். இப்ப இது ஆண்டோடைய வருகைக்கு போக நான் தகுதி உள்ளவள், இந்த தகுதி எனக்கு இருக்கு. எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதி உள்ளவங்க என்ன செய்யணும்? இருதயத்தை அனுதினமும் சுத்திகரிக்க வேணும். வந்து யாவரோடும் சமாதானமா இருக்கணும். வசனம் அப்படிதான் இருக்கு. யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப வந்து சமாதானத்தோடு இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த ராஜ்ய பட்டியல் போட்டிருக்காரு. இப்படி இன்னபடி இருந்தா தான் அந்த ராஜ்யத்தில் நீ சுதந்திரிக்க முடியும். அவங்க எப்படி கலர் ட்ரெஸ் போட்டா அவங்க என்னது? வெண் வஸ்திரம் நீதியை குறிக்கும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றணும். ஆகவேதான் இந்த பூமியில இந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கலெக்டர் ஆகணும்னா கலெக்டர் என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேணும். உலக அறிவு எல்லாமே வந்து அறிஞ்சிருக்க வேணும். இன்னென்ன மதம் மனுஷன் வச்சுக்கிறது தான். இன்னதுல வந்து இப்படி எல்லாம் அவன் அறிஞ்சிருக்கணும். கலெக்டர் ஆக போறவன். ஆகவே வந்து ஒவ்வொன்றும் நம்ம இந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா அந்த பூமியிலே நம்மளை உருவாக்குறார். அதனால சபைக்கு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் நாம் கேட்கிறோம். நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு வார்த்தையின் மூலமா வசனத்தை கொண்டு நமக்கு கற்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஒவ்வொருவரும் இந்த செல்போனெல்லாம் நீங்க ஆஃப் பண்ணிருங்க. தயவு செய்து செல்போனெல்லாம் ஊட இருக்க வேணாம். அந்த கவனம் வந்து திரும்பும். ஆகவே அது சரியான ஆவி கிடையாது. சவுண்ட் இல்லாம வச்சுக்குங்க. அப்படியே போன் ஒரு அவசரமா வந்துச்சுன்னா வெளியில வச்சு நீங்க பேசலாம். 2 மணி நேரம் அதுல நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த பூமியில மனிதனை உருவாக்குறாரு. காகம் அது குஞ்சுகளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பறக்க கத்து கொடுக்கும். அது கீழே விழுங்க, ரேசா அடிபடும். ஆனா வந்து பாருங்க அது ஒரு நேரத்துல முழுமையாக பறக்கும்.
அதுபோல இந்த பூமியில நம்மளை கத்துக் கொடுக்கிறார் ஆண்டவர். விசுவாசத்தில் அன்பிலும் விசுவாச பாதையில போகும்போது உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பூமியில் அதனாலதான் அநேக ஆவிக்குரிய சபையில வெண் வஸ்திரம் தரிக்கிறதுக்கு காரணமே உருவாக்கப்படணும். இந்த பூமியில உருவாக்கப்படும் போது அவரோடு வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய், ஒரு பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆகவே வெண் வஸ்திரம் எதுக்கு தரிக்கிறோம்? ஐயோ, இதே மாதிரி நான் வெண்மையாய் என் இருதயம் இருக்கணும், பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்கணும், ஒரு எச்சரிப்பு தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சத்தியத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் சகலத்தையும் உண்மையா கலெக்டர் ஆகிறவன் ஒரு சிலது படித்தா போதாது, சரியான ஒரு அனுபவம் சகலத்தை கை கொண்டு இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த அசையாத ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமிக்குரியவைகளே இப்படி இருக்குமானா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராய் இருங்கள், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் தான். நாம சின்ன சின்னதை கூட ஜெயம் கொள்ள முடியல. ஐயோ, என்னால முடியல, வேண்டாம் வேண்டாம். அநேக கிறிஸ்தவங்களும் கிறிஸ்தவ ஜீவியம் என்பதே பாடுகளின் ஜீவியம். அநேகர் பின்வாங்கி ஆண்டவர் விட்டு விலகி போய் அநேகர் மறிச்சிட்டாங்க, நரகத்துக்கு போகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் கர்த்தர் நேசிக்கிறதுனால இந்த பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் ஆண்டவருடைய அன்பு இழுத்து கொள்ளுது அவங்க இடம் கொடுக்கும் போது. அப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஜெயம் கொள்ளணும். ஒரு பீடி சிகரெட்டில இருந்து என்ன இல்லை, ஜெயம் இல்லை. ஒரு பாக்குல இருந்து ஒரு ஜெயம் இல்லை. கோபப்படுறதுல இருந்து ஒரு ஜெயம் இல்லை. நம்ம எப்படி அங்க போக முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கசப்பு இருதயத்துல எல்லாம் முக்குற வக்குர புத்தியை வச்சுக்கிட்டு பாருங்க, நல்லவங்க மாதிரி முன்னாடி பேசுறது, இருதயத்துல அவளுக்கு கெடுதல புத்தி, இதெல்லாம் இருக்கா இல்லையா? நீங்க கலாத்தியர்ல எடுத்து வாசித்தீங்கன்னா வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்து அவரை தரிசிக்க முடியாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் தரிசிக்கணும்னா நாம என்ன, எதுல ஜெயம் இல்லையோ அதெல்லாம் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்று நாம் பார்க்கிறோம். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைக தான் இந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆகவே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் எதுல நமக்கு ஜெயம் இல்லை? ஒரு கோபத்திலிருந்து எனக்கு ஜெயம் இல்லையே. ஆண்டவரே, இந்த கோபத்தை என் இருதயத்திலிருந்து நீக்கி விடுங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரா இருந்தாலும், ஊழியர்களா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், அவருடைய வருகைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா, இந்த அசையாத ராஜ்யம் அதுதான். பரலோகம் வேணுமா நரகம் வேணுமா சொல்லும் போது எதை நான் விரும்புவோம்? பரலோகம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க போறவங்க நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு இருக்கணும். தேவன் நமக்கு இந்த வேளையில போதிக்கிற அந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் பேசுகிற வார்த்தையின்படி நாம் கேட்டு எதுல ஜெயம் இல்லையோ அதெல்லாம் கைகளில் சுத்தம் உள்ள, ஒரு சிலருக்கு கைகளில் சுத்தம் உள்ள வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பு உண்மை இல்லை, ஒரு உத்தமம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எதுல கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அந்த கெட்ட வார்த்தையிலிருந்து நீ ஜெயம் கொள்ள முடியல. சின்னதுல ஜெயம் கொள்ள முடியல. ஒன்னால நீ நினைச்ச முடியாது. நீ உன்னை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் இதுல இருந்து ஜெயத்தை தாங்க. நீங்க தானே சொன்னீங்க, யுத்தம் என்னுடையது, ஜெயமோ உங்களுடையது சொன்னீங்களே. அந்த ஜெயத்தை இந்த காரியத்தில் தாங்க. ஜெபத்தின் மூலமாக நீங்க கேட்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஜெயங்குலவரன் எவனோ அவனுக்கு தான் என்ன கொடுக்கப்படும்? வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் நம் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அவருக்கு உண்மையா ஜீவித்தா ஜெயங்கொண்டா. என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். யார் நாமத்தை சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க நாமத்தை, நம்முடைய நாமத்தை, ஜெயங்கொள்ளுகிறவனுடைய நாமத்தை அறிக்கை செய்வாராம். பிதாவுக்கு முன்பாகவும், பிதாவுக்கு தூதர்களுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து நம் நாமத்தை, என் நாமத்தை, உங்களுடைய ஒவ்வொரு நாமத்தை அவர் அறிக்கையை செய்வாராம். பாருங்க, என் மகன் தான் அவர் அறிமுகப்படுத்துறார்.
அவன் ஜெயங்கொண்டான். நான் ஜெயங்கொண்டு உம்முடைய சிங்காசனத்தை வலது பார்சத்துல வீட்டு இருக்கிறேன். என் மகனும் எவ்வளவு துன்பங்கள் வந்துச்சு, உபத்திரவங்கள் வந்துச்சு, இந்த பாதையில நடந்து ஜெயங்கொண்டு வந்திருக்கான் சொல்லிட்டு நம்ம நாமத்தை, நம்ம பேரை சொல்லி, நாமனா பேர் சொல்லி அறிக்கை பண்ணுவாராம். சின்ன சின்னதுக்கு ஒரு ஜெயம் கொள்ளாதபடி அங்க அவர் முன்பாகவே நிக்க முடியாது கர்த்தருக்கு. அதுக்காக நம்ம பரிசுத்த ஆராதனைக்கு வரல, அதுக்காக நம்மளை ரட்சிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உத்தமமா உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ பட்டினியோ பாருங்க, தேவனுடைய அன்பை விட்டு நம்ம போயிடக்கூடாது. இந்த பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்வோ உயர்வோ எல்லாவற்றிலும் கர்த்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. காதுள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் போய்கொண்டே இருக்க கடவன். காது இருக்கு, ஆனா எல்லாருக்கும் காது இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தையை வசனத்தை கேட்கக்கூடிய அந்த மனது இல்லை. அவங்கெல்லாம் யாரு? காது இருந்து காது இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது. காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்று அந்த வசனத்துல நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற வார்த்தையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அவர் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது. 2வது 7 ஆவிகள் என்னும் வார்த்தை பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ வல்லமையை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்தை சபையில் இருக்கிற ஜனங்கள் செத்து போன நிலையிலே இருக்கிறதை தேவன் பார்த்து எச்சரித்தார். இவர்களுடைய ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாய் இருக்கிறாய். செத்த நிலைமை ஒருவருக்குள்ளும் வரக்கூடாது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உயிர் உள்ளவன் என்று பெயர் இருக்கு. ஆனா ஆவிக்குரிய மனிதன் செத்து போய், ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரத்தை தராதபடி, கர்த்தருடைய வசனம் தான் அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிற நேரம் தான் இந்த நேரம். சர்தை சபையை நோக்கி சொன்னார். சர்தை சபையை சபையில் இருக்கிற ஜனங்கள் செத்த நிலைமையிலே இருக்கிறார்கள். அதை பார்த்து தேவன் எச்சரிக்கிறார். அந்த வருகைக்கு போகணும்னா அந்த செத்த நிலைமை நம்ம ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் கூட செத்து போனது மாதிரி. கர்த்தருக்கு மரித்தவர்கள் தேவனை துதியார்கள் என்று தாவீது அதை சொல்றார். ஆகவே நம்ம ஜெபத்துக்கு உயிர் உண்டாக வேண்டும். ஜெபம் பண்ணும் போதே பதில் வரணும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அனல் பிடிக்கணும். ஜெபம் அனல் உள்ள ஒரு ஜெபம். ஜெபம் ஒரு தீபத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுக்கு முன்பாக நான் யார், என் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த சர்தை சபையின் நிலைமையை தேவன் பார்க்கிறார், பார்த்து எச்சரிக்கிறார். செத்த நிலைமையாய் இருக்கிறதை பார்க்கிறான், பார்த்துதான் சொல்லுகிறார். வெளி தோற்றத்துக்கு நல்லா இருக்கு, மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு முன்பாக உன் ஜீவியம் செத்த நிலைமையாய் இருக்கிறது. உன்னை புதுப்பித்துக்கொள், உன்னை புதுப்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவருக்கு எனக்கு நீ ஒப்புக்கொடு என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இப்பொழுது வருவார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து ஒரு லெட்டர்ல நீங்க எழுதணும். விசுவாசத்துல எந்த அளவு 100க்கு 100 இருக்கிறேன்னா அது எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன். ஆகவே இந்த கேள்வி நமக்குள்ள வரணும். நீங்க எழுதணும். அன்பில எவ்வளவு இருக்கேன், சமாதானம், ஆவியின் கனிகளை, நீங்க 9 வித ஆவியின் கனிகளை
முதலாவது கனி அன்பு, கடைசி கனி இச்சை அடக்கம். ஒவ்வொன்றும் கனிகள் எழுதி அது எனக்குள்ள இருக்கா நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இந்த நரகத்துக்கு போகாதபடி, கொடிய இந்த இடத்துக்கு போகாதபடி நாம் தப்பித்து கொண்டு இந்த ராஜ்யத்துக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த பரலோக ராஜ்யம் சந்தோஷமா இருக்கிற இடத்துக்கு போகணும்னா இந்த நாட்களில் நம் இருதயத்தை வசனத்துக்கு நேராக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், தன்னை சரி பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்பாக நான் யார் என்று நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் பார்க்கணும். கெட்ட வார்த்தை வாயில வருதா, ஐயோ நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய பிள்ளைல நான் போய் நான் யாரா இருக்கிறேன்? பிசாசுக்கு பிள்ளையா இருக்கனா, தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறனா? நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். கெட்ட வார்த்தை பேசும் போதெல்லாம் நீங்க யாருக்கு தான் பிள்ளை சொல்லுங்க, வாயை திறந்து. யாருக்கு தான் பிள்ளை? தேவனுக்கா? பிசாசுக்கு பிள்ளைங்க. வசனம் சொல்லுது. நான் வசனத்துல இல்லாம எதையுமே நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கெட்ட வார்த்தை பேசும் போதெல்லாம் பிசாசுக்கு சார்பா நீங்க பேசுறீங்க. பிசாசின் பிள்ளைங்க. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க எண்ணப்படுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்லவைகளே நாம் பேச வேணும். கெட்ட வார்த்தை வரும்போது கையில டப்பு நான் வாயில் அடிச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கெட்ட வார்த்தை உங்க நாவில் புறப்படல் ஆகாது. எத்தனோ பிரசங்கத்துல செய்தியில கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆக கெட்ட வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவுல வரவே கூடாது. இந்த தாவீது ராஜா பாருங்க, எத்தனோ தாவீது ராஜாவும் பாவம் செஞ்சார். ஒரு சின்ன குற்றம் செய்யும் போது இருதயம் அப்படியே படபடன்னு அடிக்கும், குத்தப்படும். அதனாலதான் இந்த தாவீத சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரே. உடனே பாவ அறிக்கை செய்தார். சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க. உடனே பாருங்க அவரு அறிக்கையிடுறார். ஆகவே நம் மனுஷர்கள் தான் இந்த மாதிரிலாம் வரும்போது உடனே ஒரு பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆகவே இந்த தாவீது ராஜா சொல்றார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2-4 வரை நான் வாசிக்கும் போது, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். சங்கீத புஸ்தகம் 101வது சங்கீதம் 2-4 வரை. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எந்த வழியில நாம் நடக்கணும்? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடம் வருவீர்? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் தேவனே, என் இருதயமாகிய இந்த வீட்டுக்குள் எப்பொழுது நீ வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே ஒண்ணு நம்ம ஜீவிக்கிற வீடு, இன்னொன்னு இந்த இருதயமாகி இந்த வீடு, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீ எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அது என்ன தீங்கான காரியம்? என்ன? டிவி பார்க்கிறோம், சீரியல் ஓடும், அதெல்லாம் மணிக்கணக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதை முதலாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய வீட்டில் ஒரு வீட்டில் என்ன செய்யக்கூடாது? டிவி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது வழி விலக செய்யுமா? அநேக இந்த பழைய ஏற்பாடுல இந்த செல்போன் இப்ப பாருங்க, அதெல்லாம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், துன்மார்க்கர் போடும் வெளிச்சமோ பாவம் என்று. ஆகவே இந்த இடத்துல அதே தீங்கான காரியம் ஒன்றும் என் கண் முன்ன வைக்க மாட்டேன். இந்த கண்ணுனால எதுவும் தீங்கான காரியத்தை பார்க்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பொல்லாதவன் இருக்கான நீ அறிய வேண்டாம். அவனுடைய வழியை, அவன் எங்க போறான் வாரான் செய்கை என்ன நீ அறிஞ்சனா அவனுடைய சுபாவம் உனக்குள்ள வந்துடும். அப்புறம் எழுந்திருக்க முடியாது உன்னால. ஆகவே மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை நான் ஒருபோதும் நான் அறிய மாட்டேன். தேவனை நாம் இந்த நாட்கள் அறியணும். அறிஞ்சாலுமே பாருங்க, அதுதான் இந்த நாட்கள்ல ஜீவன். தேவன் வரும்போது, ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய நிலை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். சர்தை சபையின் நிலை செத்த நிலையில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாவது நாம் பார்க்கிறோம், முதலாவது இந்த சர்தை சபையில நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
இந்த சர்தை சபை ஒரு காலத்தில் சபை ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்று இருந்தது, நற்சாட்சி உடையதாய் இருந்தது, கனிதரும் சபையாக இருந்தது. இவர்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை. மனுஷருடைய பார்வையில் எல்லாம் நன்றாகத்தான் இந்த சபை இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் இந்த வசனம் பார்க்கிறோம், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு, அதுதான், அதை வச்சுதான் இந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். இந்த சர்தை சபையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய பார்வையும் மனுஷருடைய பார்வையும் ஒன்று போல் இந்த பூமியில இருப்பதில்லை. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று சொல்றார். ஆகவே மனுஷருடைய பார்வை வேற, ஆனா தேவனுடைய பார்வை வேற. இந்த சர்தை சபையை நோக்கி மனுஷர்கள் பார்க்கும்போது சரியாத்தான் இருக்கு, ஆனா தேவனுடைய பார்வை அப்படி அல்ல. ஜீவியம் செத்து போய் இருக்கிறது. ஒரு நிறைவை நாம் இந்த சர்தை சபையில பார்க்க முடியல. இந்த சர்தை சபைக்குள்ள வருகிற ஒவ்வொரு ஜனங்கள் இருதயத்துல நிறைவை பார்க்க முடியல. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். அவருக்கு முன்பாக நம் ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சர்தை சபையின் கிரிகளை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷர் மத்தியிலே சர்தை சபை உயிர் உள்ளது என்று பெயர் கொண்டிருக்கிறது, ஆனால் இந்த சபை செத்து போயிருப்பதை கர்த்தர் பார்க்கிறார். சர்தை சபையார் பக்தி உள்ளவர்கள் என்று வெளி வேஷம் போடுகிறார்கள், ஆனால் சபைக்குள்ளேயோ தேவனுடைய வல்லமை இல்லை. தேவனுடைய வல்லமை இல்ல, ஒரு எழுப்புதல் இல்ல, ஜீவியம் இருள் அடைஞ்சிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சர்தை சபை உயிருள்ள சபை என்று பெயர் கொண்டிருக்கிறது உண்மைதான், ஆனால் இது செத்து போன நிலையில் இருக்கிறது. இந்த சபையில் ஜீவன் இல்லை. ஜீவன் இருந்தால் அசைவு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனுடைய சரீரத்தில் உயிர் இருந்தா கை காலம் ஆட்டுவாங்க. அப்ப இந்த சர்தை சபை முழுசா சாகல, செத்து போன நிலைமையில இருக்கு, சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. கொஞ்ச நஞ்ச உயிர் இருக்கு. இந்த உயிர் போகக்குள்ள ஆண்டவர் எச்சரிக்கிறார், இதுல இருந்து நீ ஜெயங்கொள், இதை விட்டுரு, எதை விட்டுரு, முழுசா நீ செத்து போய் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆகவே உங்களை ஸ்திரப்படுத்துங்க, சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் கடைசி நேரத்தில் இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு கிடக்கு எது, சர்தை சபை. ஆகவே இந்த நிலைமையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, நாம் ஜீவனின் பலனா இருக்கிறார். எதுல நீ மனம் திரும்பணும், மனம் திரும்பு. நான் உன்னை நேசிக்கிறதுனால நான் உன்னை எச்சரிக்கிறேன். பாருங்க, இந்த சபைக்கு ஆண்டவர் நேசிக்கிறதுனாலதான் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்தை சபை முழுசா சாகல, கொஞ்சம் கொஞ்சம் உயிர் இருக்கிறது, செத்து போக ஆயத்தமாய் இருக்கிறது. கடைசி செத்து போகிறதுக்கு ஆயத்தமா இருக்கு. அந்த நிலையில தான் இந்த சபையை நோக்கி ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தர் சபையின், இந்த சர்தை சபையின் உண்மையான நிலைமையை பார்த்து அவர்களை கர்த்தர் எச்சரித்தார். நம்முடைய உண்மையான நிலைமை என்ன? மனுஷர் காண முடியாது, அவன் முகத்தை பார்ப்பான். மனுஷருடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை, யாருடைய பாராட்டு எனக்கு தேவையில்லை. தேவனுக்கு முன்பாக நான் யார், நான் யாராக காணப்படுறேன்? குடும்ப ஜெபமும் அதிகாலை ஜெபமும் என் வீட்டில் இருக்கா? என் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமான வழியில செல்லுதா? தாய் தகப்பனுக்கு நமக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுகிறதா? அதெல்லாம் நீ ஸ்திரப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த நாட்கள்ல மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த சர்தை சபையின் நிலைமையை கர்த்தர் பார்த்து எச்சரிக்கிறார். இந்த சர்தை சபையை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள் என்ன? முதலாவது நாம் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் நீங்க எழுதி கூட வச்சு வீடுகளில் நீங்க வாசித்து பாருங்க. கிரியைகள், முதலாவது கிரியைகள் வச்சு ஆண்டவர் சொல்றாரு. 2வது அவர்கள் உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூட அதே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவருடைய கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக இல்லை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். 4வது தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் மட்டுமே சர்தை சபையில் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுக்கு முன்பாக நான் யார், என் நிலைமை என்ன என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். இந்த சர்தை சபையாருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளை என்ன?
கட்டளை, அந்த சர்தை சபைக்கு கட்டளை இடுறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, நீ விழித்து கொண்டு இரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த சர்தை சபை செத்த நிலைமையில இருக்கு. சபையை நோக்கி சொல்றார், ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ ஒரு விழிப்புள்ள ஜீவியம் உனக்கு வேண்டும் என்று நீ விழித்து கொண்டிரு. 2வது, சாவுக்கேதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். 3வது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். 4வது, அதை கை கொள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலும், எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். 5வது, மனம் திரும்பு என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் 19வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். இயேசு ராஜா சீக்கிரம் வெளிப்பட போகிறார். என் ஜனமே, அவரை சந்திக்க நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு கூறப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? நாம் இதை ஜெயம் எதுல ஜெயிக்கணுமோ ஜெயம் கொண்டுட்டா சும்மா கிடையாது. நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீ எதை விடணுமோ, இந்த மோசை எடுத்துக்கிட்டா அனித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவஜனங்களோட பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ஆகவே அவருக்கு வெள்ள வாய்ப்பு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தபடியினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை இந்த மோசையை கர்த்தர் தாமே உயர்த்தி வச்சார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஜெயங்கொள்ளுவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள்? 1, வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட நடப்பார்கள். வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடு நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிரதமரோட கூட அருகில போனா எவ்வளவு ஒரு பெருமை அந்த உலகத்துல, அழிந்து போற அந்த உலகத்துல. ஆனா அழிவில்லாத நித்திய தேவனோட நாம் கூட போனா எப்படி இருக்கும்? ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தான் என்ன தரிப்பிக்கப்படும்? வெண் வஸ்திரம். அவங்க தேவனோடு நடப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கிறோம். 2வது, அவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று 3வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:11 இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8:14 கூட நாம் பார்க்கிறோம். 3வது, அவருடைய நாமத்தை தேவன் கிறுக்கி போட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 பார்க்கிறோம். யாத்திராகமம் 32:32 பார்க்கிறோம். 33வது வசனத்திலையும் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 69:28 கூட நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, தம் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் நாமத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அறிக்கையிடுவார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஜீவியம் நாம் செய்ய வேண்டும். என் ஜனமே, தேவனுக்கு முன்பாக நான் முதலாவது யார்? அவர் இப்பொழுது வருவார் என்றால் அவரை சந்திக்க நாம் தகுதியாய் ஒரு பாத்திரவான்களாய் நாம் காணப்படுகிறோமா? சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோமா? தேவனுக்கு முன்பாக நான் யார்? முதலாவது ஒவ்வொருவரும் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. இந்த வசனத்தை கொண்டு ஒப்பிட்டு நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோமா? 2வது, பரிசுத்த ஜீவியம் செய்கிறோமா? 3வது, தேவனுக்கு உண்மையாக ஜீவிக்கிறோமா? 4வது, தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தம இருதயம் இருக்கிறதா? 5வது, யாவரோடும் சமாதானமாய் ஜீவிக்கிறோமா? 6வது, தேவனுடைய அன்பில் நிலை கொண்டிருக்கிறோமா? 7வது, நற்கிரியை செய்கிறோமா? நம்மை நாமே இந்த வேளையில நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகுது கொடுமையான இந்த 2026வது வருஷத்துல கர்த்தர் பேசினார். ஆரம்பத்திலேயே ஜனவரி மாதம் கர்த்தர் பேசினார். பொல்லாத நாட்கள் வந்த இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா?
தப்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் நடக்கிறத பார்த்தா பாருங்க, அனைவருடைய அன்பு மனச்சாட்சியே இல்லை. அப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம், செய்தியில நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. தன்னை ஆராய்ந்து, ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது, ஆண்டவரே இதுக்கெல்லாம் நான் தப்பி உம்மை சந்திக்க வேண்டும் என்று நாம் இந்த ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியை நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். அதனாலதான் இந்த அடையாளமெல்லாம் பூமியில நடக்குது. அக்குரமம் மிகுதி ஆவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய், ஒரு தகுதி உள்ளவர்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். சும்மா முழிச்சுக்கிட்டு இருந்தா போதாது, ஜெபம் பண்ணி நீங்க என்ன செய்யணுமா? விழித்திருக்க வேண்டும். பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். அது அந்த 3வது அதிகாரத்தை நீங்க வீடுகள்ல மேல உள்ள வசனம்லாம் வாசித்தீங்கன்னா புரியும். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. பிழை கரை ஒன்றும் நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல தூங்குறவங்களாம் சொல்லுங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 2, 3 இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தான், உண்மைதான், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று என்ன செய்யலையா? இன்னும் வெளிப்படவில்லை. இனி வெளிப்படல. இப்ப பாருங்க, ஒரு பிறந்த குழந்தை ஒரு 80 வயசு 100 வயசு ஆனா அது சாயல் எப்படி இருக்குன்னு கூட இப்ப வந்துருச்சு. அந்த அளவுக்கு அறிவு பெருத்துருச்சு. ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுவது என்ன? அவர் வரும்போது நான் என்னவா இருக்கிறேன் அவருக்கு முன்பாக. இப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல? வெளிப்படல. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நம் சரீரத்திலே தரித்து கொள்ள வேண்டும். பவுல் அப்படிதான் ஜீவித்தார். இடத்துல பாக்குறோம், இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அந்த ராஜாதி ராஜா வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார், சமாதான பிரபுவாய் இருக்கிறார், நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். பாருங்க, வந்துட்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தன்னை ஒவ்வொருவரும் நாம் ஒப்பு கொடுப்போமாக. அந்த அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பா இருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்துக் கொள்வோமாக. பூர்ண ஒரு மனவாட்டியாய் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக நாம் அவரை சந்திக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. இந்த சர்தை சபையை தேவன் எச்சரித்தார். சர்தை சபையின் நிலைமையை கர்த்தர் பார்த்தார். சர்தை சபையை மனம் திரும்புங்கள் என்று அவர் எச்சரித்தார், சொன்னார். தேவன் வரும்போது, ராஜாதி ராஜா வரும்போது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் ஆண்டவரை சந்திக்க எத்தனை பேர் நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம்? இந்த விருப்பம் நமக்கு இருக்கிறது. நம் கண்களை மூடுவோமாக. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. கர்த்தாவே, ஆண்டவரே, நான் யார்? முதலாவது நான் யார்? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் யாராய் காணப்படுகிறேன்? பரிசுத்தம் உள்ள பிள்ளையாய், பரிசுத்தம் உள்ள மகனாய் இருக்கிறனா? நீ பார்க்க ஆண்டவரே கர்த்தர், நீ விரும்பாத ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறனா? சிந்தித்து பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே வந்து தேவன் வரும்போது, ராஜா அதிராஜா வரும்போது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் ஆண்டவரை சந்திக்க கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்ததோ இன்ப நாமம். இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்ததோ இன்ப நாமம். சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம், சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம், சதா காலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. நம்முடையது ஜெயம் ஜெயம் கர்த்தரை நோக்கி அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நமக்கே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷகல்லகத்து ரபகத்து டபல்லகத்து டுமன்னகத்து டூசு கட்டகத்து ரபகத்துடா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். ஒவ்வொருவரும் நிறைவாயுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. ஓ மகிமை தி ஷகல்லகத்து ரபகத்து டு. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. ஆமே. கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு மேலுடைய பாதுகாப்பு காணப்படட்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இந்த வாக்கியத்தின்படி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்ன நிலவரத்தோடு வந்தார்களோ அத்தனை பேரும் கர்த்தாவே நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய வல்லமையும் ஆண்டவரையும் உடைய கிருபையும் தந்து வழி நடத்தினபடியாலும் உங்க நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே மீதியான வேலைகள் எல்லாவற்றிலும் நீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இந்த பூமியில உடைய தேவ எக்காலம் சத்தம், உம்முடைய சத்தம், கடைசி சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாருமே சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. கேட்ட வசனத்துக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.